ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் தமிழில் வெளியான 11 அப்படிங்கிற த்ரில்லர் படத்துடைய ரிவ்யூ தான். நவீன் சந்திரா, அபிராமி, ஆடுகளம் நரேன் இப்படி பல பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. லோகேஷ் சஜீஷ் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலே ஒரு சைக்கோ கில்லர் வந்து ஒருத்தரை வந்து கொலை பண்ணுறான் எரிச்சு. ஸோ இதே மாதிரியான பேட்டர்ன்லேயே அடுத்தடுத்து சில கொலைகள் வந்து நடக்குது. அட் த சேம் டைம் இந்த கேஸ டீல் பண்ணிட்டு இருக்கிற போலீஸ் ஆஃபீசருக்கும் வந்து ஒரு பக்கம் ஆக்சிடென்ட் ஆக, இந்த கேஸ் வந்துட்டு வேற ஒரு போலீஸ் ஆஃபீசர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து இந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறாங்க. எப்படியாச்சும் இந்த சைக்கோ கொலையாளி வந்து எதுக்காக இந்த ஒரு கொலைகள் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கான், அடுத்தடுத்து கொலைகள் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாச்சும் ஆக்ஷன் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட இந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கொலையாளி வந்துட்டு ரொம்ப பிரில்லியண்டா எந்த ஒரு தடயத்தையும் விட்டு போகாம கிளவரா வந்து கொலைகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த சைக்கோ கொலையாளியை தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த கொலையாளி இப்படி வரிசையா கொலை செய்யறதுக்கான நோக்கம் வந்து என்ன, இதெல்லாமே தான் இந்த 11 படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ படத்தில் நடிச்சவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நவீன் சந்திரா ஒரு வெறப்பான ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வந்து போறாரு. அதிகம் இவருக்கு வந்து டயலாக்ஸ் கிடையாது. கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சட்டிலா அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை வந்து டீசெண்டா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அந்த கேரக்டர் ஏன் அவ்வளோ சட்டிலா இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசனும் வந்து இருக்கு. ஸோ அது இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ இவருக்கு அப்புறமா அபிராமி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. இது போக ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு 2 ட்வின்ஸ் 2 பசங்க வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 2 பசங்களுடைய நடிப்பு வந்து நல்லாவே இருந்தது. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது சினிமோட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருந்தாங்க. எடிட்டிங்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த கதை எப்படி மூவ் ஆகி போகுது அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ஸோ பெரிய டியூரேஷனும் இந்த படம் வந்து கிடையாது. நம்ம பொறுமையை போட்டு சோதிக்கிற அளவுக்கு. அண்ட் ரீசெண்டா வந்த ஒரு சில த்ரில்லர் படங்கள்ல இந்த படம் வந்துட்டு ரொம்ப எங்கேஜிங்கா வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்து படம் முடியிற வரைக்குமே வந்து நமக்கு ஏன், எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கும். ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்து இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சைக்கோ கொலையாளி அப்படிங்கிற ஒரு கதை வந்துட்டு நம்ம நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி சைக்கோ கில்லர் கதைகள் வந்துட்டு நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம். இந்த படத்துல இவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஃபிளாஷ்பேக், அந்த சைக்கோ ஏன் இந்த சில விஷயங்கள் பண்றான் அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. அந்த கதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ்ல எல்லாமே வந்துட்டு நமக்கு ஒன்னொன்னா ரிவேல் ஆகும். ஸோ அந்த சில போர்ஷன்ஸும் ஸோ படத்துல நெகட்டிவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சின்ன சின்ன லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் வந்து நமக்கு படம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு தெரியாது. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன கேள்விகள் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இது கொஞ்சம் லாஜிக்கலா இடிக்குதே அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்திருக்கும். ஒரு சில எமோஷனல் போர்ஷன்லயும் அந்த மாதிரியான ஃபீல் வந்து எனக்கு பர்சனலா ஏற்பட்டுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஓவராலா இந்த படம் வந்து எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தாராளமா இந்த படத்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ த்ரில்லர் படங்கள விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் பிடிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சுவாரஸ்யமான ஒரு திரைக்கதை அமைச்சு தான் கொண்டு போயிருக்காங்க. தாராளமா ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.